உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்த பிரம்மாண்டத்திற்கு தயாராகும் சங்கர். இந்திய சினிமாவையே உலக தரத்திற்கு கொண்டு சென்றவர் தான் நம்ம இயக்குனர் சங்கர். இவரோட படங்கள்னாவே இந்திய அளவுல அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். இவரோட படங்கள் எல்லாமே மிக பெரிய பட்ஜெட்ல உருவாகும். அதே போலதான் பல காட்சிகளும் பிரம்மாண்டமாக கொடுப்பதுல வல்லவர்னே சொல்லலாம். இந்தியாவின் நம்பர் 1 இயக்குனராகவும் இருந்துட்டு தான் வராரு. தமிழ் சினிமாவுக்கு இந்திய அளவுல பெருமை சேர்த்தவரில் இவரும் முக்கியமானவர் தான். இவரது இயக்கத்துல கடைசியா வெளிவந்த படம் தான் 2.0. இந்த படம் ஆசியாவிலேயே அதிக பட்ஜெட்ல உருவான படம். இந்திய அளவுல இப்படம் 700 கோடிக்கு மேல வசூல் செஞ்சதா சில பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இவர் மீண்டும் கமல்ஹாசனுடன் இந்தியன் 2ஆம் பாகத்துல இணைஞ்சாரு. இப்படத்தோட பூஜைகள் இந்த வருட ஆரம்பத்திலேயே போடப்பட்டது. அதன் பிறகு கமல்ஹாசனுக்கு மேக்கப் சரியில்லாததால சில காலம் படப்பிடிப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு சென்னையில பிரம்மாண்ட செட் அமைத்து ஷூட்டிங் ஆரம்பித்த நேரத்தில் தேர்தல் வந்ததால கமலஹாசன் தேர்தல் பணிகள்ல பிஸி ஆகிட்டாருன்னு சொல்லணும். இந்த படம் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதனிடையில இப்படத்தோட தயாரிப்பாளர்கள் சில கண்டிஷன்கள் சங்கருக்கு போட படப்பிடிப்பு தள்ளி போயிருக்கு. அவர்கள் பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்க வேண்டும் என அவரிடம் கையெழுத்து வாங்கி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கு முன் எந்த படத்திலும் சங்கர் இது போல ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டது இல்லையா. முதல் முறையா இப்படி ஒப்பந்தம் போடப்பட்டது அவருக்கு அதிர்ச்சி அளிச்சிருக்கு. 2.0 படத்துல ஏற்பட்ட சில நஷ்டங்கள் மீண்டும் இந்தியன் 2 படத்துல வரக்கூடாது என்பதற்காகவே தயாரிப்பு குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுது. தற்போது இந்தியன் 2 தயாரிப்பு குழு இந்த படத்துல இருந்து ஒதுங்கி இருக்காங்களாம். இதனால சங்கர் இந்தியன் 2 படத்திற்காக வேறு தயாரிப்பு குழுவை தேடும் முயற்சியில இறங்கி இருக்காராம். ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தயாரிக்கவில்லை என்றால் இந்தியன் 2ஆம் பாகம் கைவிடப்படும் எனவும் கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வருது. இதனை தொடர்ந்து சங்கர் புதிய கதை காலத்தில் இறங்குவார் என தெரிகிறது. நீண்ட வருடங்களாகவே சங்கரும் விஜயம் இணைய வேண்டும் என தமிழ் சினிமாவை அவளா எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இது இந்தியன் 2ஆம் பாகத்திற்கு பிறகு இனியும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த படம் கைவிடப்பட்ட கூடிய விரைவில் இவர்கள் இருவரும் இனிய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க. கொண்டாட்டத்தில் இறங்கிய தளபதி ரசிகர்கள் அனைவருமே தளபதி 63 படத்தின் அடுத்த அப்டேட் என்னவாக இருக்கும் என ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்காங்க. படத்தோட டைட்டில் இன்னும் வெளிவராததால அதனை தெரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வத்திலும் இருக்காங்க. படத்தோட டைட்டில் மிக விரைவில் வெளியாகும் என சில கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. தளபதி 63 படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என பலரும் காத்துட்டு இருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில பாக்ஸ் ஆபீஸ் மன்னராக தளபதி விஜய் இருக்கிறாரு. தற்போது அட்லி டைரக்ஷன்ல மிக பிஸியாகவும் நடிச்சிட்டு வராரு. தளபதி விஜய் படங்கள்னாவே குடும்பங்கள் கொண்டாட படமாக தான் இருக்கும். சில வருடங்களுக்கு முன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் மிக முக்கியமான படம் பத்ரி. இப்படத்தை அருண் பிரசாத் இயக்கியிருந்தாரு. அந்த படம் இன்றுடன் வெளியாகி 18 வருடங்கள் ஆகியிருக்கான். இப்படத்துல விஜய்க்கு ஜோடியா பூமிகா நடிச்சிருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா தளபதி 63 படத்தில் நடிக்கும் விவேக்கும் பத்ரி படத்திலும் இவர் என் நண்பராக காமெடியில் கலக்கி இருந்தாரு. தற்போது இந்த படத்தின் 18 வருடத்தில் தளபதி ரசிகர்கள் கொண்டாடியும் வராங்க. இந்த படத்தை இப்போதும் தளபதி ரசிகர்கள் தொலைக்காட்சியில பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.